ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. போன தடவையே பார்த்தோம் இல்லையா, அவங்க நீ யாரை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. அப்போ பேசி முடித்தோன்னா அவங்க அப்பா அவங்கள தோள் மேலே சாய்ச்சி பார்த்துக்கிறாங்க. அதை நம்மளோட பேர்ட்ஸ் குயின் பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் கோவம் தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு லெட்டர் வந்ததில்ல, அந்த லெட்டருக்கு பார்த்துட்டு அவர் அந்த நைட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ நிற்கிறாங்க. அவர் கிளாஸ் ஃபயர்னு சொல்கிறாங்க இந்த ஃபயரோட பேர். அந்த தாமரையை வச்சு வரும்போது அதை வச்சு நம்ம இம்மோட்டலை தாக்கிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை. அதை ஹெவியாக தாக்குவோம். இவர் தடுத்து பார்க்குறாரு, ஆனால் தடுக்க முடியல, கீழே விழுந்துடுறாங்க. அந்த சமயத்தில் திரும்பவும் தாக்க வராங்க. அப்போ நம்மளுடைய ஆண்டி நடுவில் நின்றுடுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஆண்டி. அவங்களையும் நல்லா பிடிச்சி தாக்கி விட்டுறாரு. அதாவது ஃபயரோட கம்பேர் பண்ண முடியாதுல்ல, வாட்டரையும் விண்டையும். அதனால் அவங்க கீழே விழுந்து இறந்தே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணோம், அந்த சமயத்தில் வாட்டரி மோட்டல் தன்னுடைய பவரை ஐஸாக்கி ஹீரோவோட காதுலேயே காயத்துப்படுத்திடுறாரு. அப்போ அவங்க மேலே தான் அடிக்கிறாரு, ஆனால் அவங்க நகுந்துட்டதுனால காதில் அடிபட்டுறது. அப்போ ஒரு வேலைக்காரன் இதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து போகலாங்கும்போது ஹீரோ திரும்ப தாக்கிடுறாரு. அவங்க அவசர அவசரமாக ஓடி போகிறாங்க அந்த பக்கம். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு அவருடைய வேலை செஞ்சிட்ருக்காரு. எப்போவும் ஒரு இடத்துல நின்று தன்னுடைய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்களே, அந்த இடத்துல ஒரு ஸ்டார் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி அவர் யோசிச்சுட்ருக்காரு. அந்த சமயத்தில் இப்போ ஓடி வந்த வேலைக்காரன் நேராக ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. இது அந்த அவன் ஆவியாக போகும்போது இவருக்கு உடனே அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்க ஓடி வரும்போது ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவங்க பிடிச்சி அழுகுறாங்க. ஹீரோ சமாதானப்படுத்துறாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் கெஞ்சுறாங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. செகண்ட் ஹீரோவும் இப்போ தானே ஸ்டாரில் அந்த மாற்றத்தை பார்த்தாரு, அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் தூக்கிட்டு படுக்க வச்சுருக்காங்க. அப்போ அவங்க கனவில் அவங்க அப்பா அவங்க மாத்திரை கொடுக்கும்போது தேவையான மருந்தெல்லாம் கொடுக்கும்போது கசக்குதுன்னு சொல்லிட்டு ராக் கேண்டீஸ் கொடுத்துருப்பார்ல, அதை பார்க்குறாங்க. அது ஞாபகம் வருது. அப்படியே அவர் மறைச்சி போகிற மாதிரி பார்த்துட்டு இவங்க எந்திரிச்சு அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அப்போவும் இந்த கல்யாண பிரச்சனையில் சண்டை போட்டுட்ருக்குறானுங்க. அதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அப்போ ஹீரோயின் கையில் ஒரு கத்தி மாதிரி கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா. அது ஐஸால் செய்யப்பட்ட அந்த கத்தி. இது உன்னோட சேஃப்டிக்காக வச்சுக்கோமான்னு செஞ்சு கொடுத்துருப்பாங்களாட்ருக்கு. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேலஸில் அவங்களுக்காக 3 வருஷம் துக்கம் அனுசரிக்கலான்னு சொல்லிட்டாங்க கிங்கு. அதுக்கு கல்யாணத்தையும் தள்ளி வச்சுட்டாங்க. உடனே பேலஸ்க்கு ஃப்ளாரா இம்மோட்டலோட இடத்துக்கு நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு அவங்க 3 பேருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அப்புறம் மழை வருது, அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்படியே நம்மளுடைய கிங்கையும் காட்டுறாங்க, நம்மளுடைய செகண்ட் இம்மோட்டலையும் காட்டுறாங்க. கிங்கு உட்காந்துருக்கும்போது செகண்ட் இம்மோட்டல் வராரு. என்னப்பா இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அப்படின்னே, நான் பார்த்தேன் கிளாஸ் ஃபயரில் தான் தாக்கியிருக்காங்க அப்படின்னே. அப்படியா, அப்போ கிளாஸ் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியுது 2 பேர் தான். அது ஃபீனிக்ஸ் பறவையால் தான் முடியும். அது 2 பேர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கணும். ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் தான். அப்போ ஹீரோட அம்மா ஜெயிலில் இருக்காங்கன்னா அப்போ ஹீரோவா அப்படின்னே, இல்லை என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லை, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆச்சா போச்சா நாங்கள் பேசுவோம். உடனே அவங்க அப்பா நம்பிடுறாரு. அடுத்த பொறுப்பெல்லாம் உனக்கு தான்ப்பா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஃப்ளாரா இம்மோட்டல் இடத்துல காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து அவங்க அப்பாவை பார்த்தது, அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா தாக்கும்போது அவர் காப்பாற்றினது, எழுந்திரிக்கும் போது அவர் கட்டிப்பிடிச்சி கொஞ்சினது, அந்த ஊஞ்சல் ஆடும்போது கீழே விழும்போது பிடிச்சது, அவங்களுக்காக பருந்து பேசுனதுன்னு எல்லாத்தையும் நினச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ அந்த லெட்டரையும் அவங்க கையில் இருக்குது. அப்போ ஹீரோவை அவங்களோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு நீங்கள் தான் அவங்க கூட க்ளோஸாக இருப்பீங்க, தயவு செஞ்சு அவளை காப்பாற்றுங்க, அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இவர் சரி வாங்க, இவர் ஹீரோ ஹீரோயின்கிட்ட நான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும் வரியா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இவர் பூ வச்சுட்டு அந்த நேம் டேபிள் வச்சுருப்பாங்களே அந்த இடத்துல பூ வச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க, நான் எப்படியாவது அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயினும் கேட்குறாங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த நிலைமைக்கு போயிருக்குன்ட்டு. என்னால் இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன், ஏன் உனக்கு எதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
சரி, இந்த இடத்துல எல்லோரும் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணுவாங்களே, அது யாருன்னு கேட்குறாங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் அப்படின்னு. அப்போ உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம்ல, ஹீரோ வந்து வேறு விதமான இப்போ லெட்டர்ஸ்லேயே நிறைய விதமான லெட்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஹீரோ வந்து ஒரு விதமான லெட்டர்ஸ் எழுதுவார், நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த லெட்டர் அங்கே இருக்குது. அந்த லெட்டர்ஸ்லேயே அதை எழுதியிருக்காரு. அதை பார்த்தோன்னே யாராவது இதை செய்ய முடியுமா, நீ தானே எங்கள் அப்பாவை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்துறாங்க. யாராலையும் இதை செய்ய முடியாது, உன்னால் மட்டும் தான் செய்ய முடியும், அப்போ நீ தான் இதை செஞ்சுருக்கேன்ட்டு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நான் தான் கொல்லணும்னு முயற்சி பண்ணேன்னா நானே என்னை காட்டி கொடுக்குற மாதிரி இதை செய்வேனா, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ வந்து அந்த அந்த ஹைஸ் கத்தி இருக்குல்ல, அதை வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட கழுத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு நான் தான் சந்தேகமாக இருக்கேன் அப்படின்னா நீ என்னை கொன்னுடு, ஏன்னா என்னை வந்து என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியல, கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உன் உயிர் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தியை கீழே போட்டு அழுகுறாங்க, எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும்ன்ட்டு. அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கனவு நிறையா வருது. இந்த பீஸ்ட் வந்து பக்கத்தில் இருந்து அந்த கனவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஒரு பிளானை போட்டார். பார்த்துட்டு அந்த பீஸ் ஏதோ சொல்ல வரும்போது அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் பிளானை போட்டார். இங்கே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிறாங்க. அந்த அசிஸ்டண்ட்டும் செகண்ட் ஹீரோ தான் செஞ்சுருப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது, ஏன்னா அவனோட ஃபியான்சி தானே, அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதே அவர் தான் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் ஃபயருன்னு சொன்னாங்க. நான் போய் அம்மாட்ட கேட்டு வரேன். அம்மாட்ட வந்து கேட்டால் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல, பட் இருந்தாலும் அவங்க செத்துட்டாங்கன்னா அது உனக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படின்னா உங்களோட பிளான் தான் இதெல்லாம். ஆமாம், அவங்க செத்துட்டாங்கன்னா செகண்ட் ஹீரோக்கு யாருமே இல்லை, இப்போ நீ தானே ஜெயிப்ப அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இந்த அளவுக்கு நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்கனாலும் நான் வந்து இதுலேருந்து ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு எனக்கு ஆர்மி தான் முக்கியம், எனக்கு ஒன்றும் அரச பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம செகண்ட் ஹீரோவையும் அவங்களோட அசிஸ்டண்ட்டையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டார்ஸை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அது நார்த்தன் ஸ்டார்ஸ்னு ஒரு டிசைன் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து அவங்க செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும்னு அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ பொறுமையாகவே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டுருக்காரு. அந்த டைமில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட் வருது. அந்த பீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலராக 2 பபிள்ஸை கொடுக்குது, 2 ட்ரீம் பபிள்ஸை கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பழசில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. திரும்ப ஒரு ப்ளூ பபிள் வரும்போது அது ஹீரோ தான் வந்து அவங்களோட இம்மோர்டல்ஸை வந்து கொன்னதை வந்து அங்கே காமிக்குது. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க வந்துட்டு இந்த ஸ்டார்ஸ் 2 இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. இடையில அதையும் காட்டுறாங்க. இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல் அதையும் காட்டுறாங்க. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுக்கு அப்படி இருந்தாலும் இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த ட்ரீம் பற்றினதெல்லாம் இங்கே எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருக்க புக்லேயும் எடுத்து படிக்கிறாங்க. அப்போ அந்த ப்ளூ கலர் ட்ரீமில் இருக்கிறது வந்து நடந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க அழுகுறாங்க. நேராக அங்கேருந்து கிளம்பி அப்படியே புக்கை கீழே போட்டுறாங்க. உடனே காவலாளிங்கெல்லாம் வந்து கதவை திறக்கும்போது இவங்க திரும்ப பூச்சியாக மாறி ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரிக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டாங்க. இங்கே செகண்ட் ஹீரோவையும் அவங்க அசிஸ்டண்ட்டையும் காட்டுறாங்க. அவங்க வந்து எப்படியோ ஸ்டார்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இது போதும், நாளைக்கு மீதியை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அதுக்கப்புறமா பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய செகண்ட் ஹீரோவையும் அவங்க அசிஸ்டண்ட்டு, அப்புறம் நம்ம ஸ்னேக் இம்மோர்டல், அவங்களோட தம்பி, இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு நாம் அங்கே போகிறோம், நாம் போயிட்டு அங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அந்த குட்டி பையனுக்கு தான் இப்போ சேத்துல விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வரும்போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு நீ எங்கே கூப்பிட்டு போகிற அவனை அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வெளியே போகலான்னு நினைக்கிறோம், இனிமேல் நீங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அன்றைக்கி சண்டை போட்டாங்கல்ல, ஹீரோயின் தான் பாதிக்கப்படுவா, நீ ஏன் அப்படி பண்ணுறேன்ட்டு. அதனால் அவர் கூப்பிட்டு போக பார்க்குறாரு. ஆனால் அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, குட்டி பையன்கிட்டயே நீங்கள் அந்த யார்கிட்ட இருக்கணுன்ற பொறுப்பை விட்டுருங்க அப்படின்னா அந்த குட்டி பையனை வந்துட்டு நான் வந்து செகண்ட் ஹீரோ கூட இருக்கேன்னு சொல்லிடுறான். உடனே செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க, நீ எனக்கு தம்பி மாதிரி தான், நான் அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்குவேன்னு. இல்லை எனக்கெல்லாம் ஃபயர் ரிமோட்டலுக்கு இருக்கிற தகுதியில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு நான் மாறிட்டேனா, நான் ரொம்ப வந்து தப்பு பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.